ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் செய்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மோர் உப்பு கலந்து தண்ணியில் வச்சுக்கணும். அதை பாருங்கள், கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் நான். இந்த மாதிரி நம்ம செஞ்சதுன்னா அந்த வாழைத்தண்டோட நிறம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை வந்து செய்கிறோம். இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு துவையல் தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். இதை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தேவையான பொருள் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, ஒரு 3 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பூண்டு பல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, காஞ்ச மிளகா. உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா 2 பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். நமக்கு கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துடுங்க. இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் மிளகாய். இதோ பாருங்கள், இந்த திட்டத்துக்கு நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச பருப்பு ஒன்றுன்னா அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டுட்டேன். அடுத்தது முழு உளுந்து இருக்கு இல்லையா, அதுவுமே போட்டாச்சு. ஜீரகம், இதெல்லாம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் தனியாக வந்து போட்டுக்கிறோம். தனியாலாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த துவையல் சாப்பிடும் போது வாசனை கமகமகமாக நடிக்கும். பசங்க வந்து இந்த வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான் நம்ம வந்து இந்த துவையல் மெத்தட் வந்து செய்து கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், அப்படியே வறுப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இஞ்சி துண்டு இருக்கு இல்லையா, நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 8 to 10 பூண்டு பல் எக்ஸ்ட்ரா கூட இருந்தாலும் தப்பு இல்லை, நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு பூண்டு பல் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இஞ்சியோட பூண்டு பல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாமே நல்லா வந்து வறுபடணும். அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக மாறணும். சின்ன துண்டு புளின்னு சொன்னேன் இல்லையா, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, அதையுமே போட்டு இதில் அப்படியே வதக்கி கொடுங்க. கல்லுப்பு, நம்ம கல்லுப்பையுமே நம்ம இதிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். திட்டமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வறுபட கமகமன்னு வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து வாழைத்தண்டு துவையல்னே சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வாழைத்தண்டை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப புழியணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நம்ம வந்து புழிஞ்சு எடுத்து வச்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்க போகிறோம் வாழைத்தண்டை. இதை பாருங்கள், எடுத்து வச்சிட்டேன். இதை பாருங்கள், இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த பருப்புகள்லாம் அப்படியே வந்து அந்த கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இது வந்து திட்டமாக இருக்கும். நான் இதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஆறினோன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்போம். அதுக்காக தான் இதை பாருங்கள், தனியாக கொட்டி ஆற வச்சிட்டேன். அந்த பேன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அதெல்லாமே போட்டு வதக்கி எடுக்கணும். பார்த்தா தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த பேன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. வதங்க அந்த அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து சுண்டி ரொம்ப கம்மியாயிடும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வதக்கி கொடுங்க. இது வதக்கும் போதே அது அந்த வாழைத்தண்டு வந்து வெந்துடும். ஏன்னா அது ஃபுல்லாக நீர் தானே, அதனால் நம்ம தண்ணிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்ல. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கி கொடுங்க. வாழைத்தண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து சேர்த்துக்கணும் வாழைத்தண்டு. இதை பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இங்கே வந்து நம்ம பருப்பு ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகா, பருப்பு எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் குறைன்னு ஃபஸ்ட்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைத்தண்டை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழைன்னு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வேணுமோ, ஒரு துவையலுக்கு வந்து திட்டமாக கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வாழைத்தண்டை வந்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை. வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நமக்கு ஹெல்த்தியும் கூட. வெள்ளை சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சாச்சு. இதை பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படின்னா நம்ம எப்பயும் போல் தாளித்து கொட்டிக்கலாம். அதே பேனில் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சாதான் அப்படியே கடுகு சீக்கிரமாக பொரியும். இதை பாருங்கள், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூனு, ஜீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். கொஞ்சோண்டு இந்த பெருங்காயத்தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த பாருங்கள், துவையலுக்கு எல்லாம் இந்த பெருங்காயத்தூள்லாம் போடும்போது நல்லா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, வாயுலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து வந்து போட்டு தாளிச்சிருங்க. நல்லா படப்படன்னு பொரியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துவையலை அப்படியே தூக்கி இதில் கொட்டி 2 வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து யாருமே நம்பவே மாட்டாங்க, வாழைத்தண்டு துவையல்னு. நான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னே யாருமே நம்பலை.
இது என்னன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை யாருமே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வாழைத்தண்டு பொரியல்லாம் செய்து கொடுத்தா ஒன்றும் பெருசாக சாப்பிட்றது கிடையாது, பாதி தான் சாப்பிட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பசஞ்சு ஊட்டினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதேவோட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது வந்து சுட சுட வெள்ளை சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2-3 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம கிளறி கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டு கிளறி கொடுத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.